சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். டிவிகே படம் எப்படி இருந்தது? எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்க வைப் எப்படி இருக்கு? நியூ ரிலீஸ்னால நாங்க தான், ரீ ரிலீஸ்னால நாங்க தான், மென்டல்னாலும் நாங்க தான். அவன் அஜித் ஃபேன் அப்படி தான் பேசுவான், அவனை நம்பாதீங்க. அந்த கன்றாய் படத்துக்குலாம் அப்படி தான் நல்லா இருக்குன்னுவான். இது குட் பேட் எக்லியே சொல்கிறேன். சச்சின் மாஸ் இப்போ குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 200 கோடி அடிச்சிருக்கு. சச்சினுமே கங்குவா விட கேவலமாக இருக்குனாங்க. சரி, உங்களை நீங்கள் ஆஸ் அ விஜய் ஃபேனா இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? படம் எப்படி இருக்கு? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போதும், விஜய் அவ்வளோதான், அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார், அவ்வளோதான். பயங்கரம். தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? 20 வருஷம் கழிச்சு இருக்கு. மொத்த தேட்டர் ஃப்ரெண்டில் வந்து ஆடிட்டு இருக்காங்க வாடி வாடி. ஆனால் ஆப்ரேட்டர் ரொம்ப கஞ்சம். வாடி வாடிலாம் இன்னொரு வாட்டி போடவே இல்லை. கேட்டிங்களா? 10 தடவைக்கு மேலே கத்திட்டோம், அசிங்கமாலாம் திட்டினானுங்க, அப்போ கூட போடல, மனசாட்சியே இல்லை. அடுத்தது வந்து விஜய் இந்த படத்தை பார்த்த பிறகு சச்சின் மாதிரி வேற எந்த படத்தை ரீ ரிலீஸ் பண்ணணும்? தெரி நண்பன், தெரி நண்பன், தெரி மாசு, நண்பன் கிளாஸ், அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? ரியாக்ஷன் எப்படி இருக்கு? சச் கியூட் காம்போ. அவங்க காம்போ பார்க்கும்போது என்ன தோணுது? அதான் கியூட்டே சொல்லிட்டேனே, அதுக்கு மேலே தோணுது. ஆப்ரேட்டர் நிஞ்ச மாதிரி அவர் போடவே இல்லை. போட்டிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். லைட்டெல்லாம் அடிச்சு கேட்டால் சீன் போனது தான் வேஸ்ட்டு. சில 20 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது, இருந்தாலும் தியேட்டரில் பார்க்க ஒரு நியூ ரிலீஸ் மாதிரி தான் இருக்குது. நிறைய இடத்துலையுமே வந்து ஜிபியூவை எடுத்துட்டாங்க, ஃபுல்லாக சச்சின் தான் ஓடுது. அது பார்க்கும்போது என்ன தோணுது? நிறைய பேர் கேவலமாக இருக்குன்னு தோணுது, அதான் எடுத்துட்டாங்க. நல்லா தான் இருந்தது ஜிபியூ. அப்போ ஏன் எல்லா இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க? விஜய், என் பேர் விஜய். ஒரு விஜயா இருந்துட்டு அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அப்போ அவரை பாராட்டணும். நல்லா தான் இருந்தது. விடாமுயற்சி அது ஏதோ வைப்ல. அதுக்கெல்லாம் நிஜமாவே அவங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கும் அந்த படம். அது உண்மையாக தெரில, ஆனால் அது உண்மையாக தெரில. அப்படின்னா சச்சின் எவ்வளோ அடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல அதுக்கு மேலே அவ்வளோலாம் அவ்வளோலாம் எவ்வளோலாம் தெரியாது, அடிக்கும், பயங்கரமாக அடிக்கும். 200 சூப்பர்ரா, ரொம்ப பேச முடியாதுல்ல. 250 வச்சுக்கோங்க, அதை விட ஒரு 50 அதிகமாக 100 கூட வச்சுக்கோங்க. நல்ல லவ் ஸ்டோரி, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்தமாதிரி லைஃப்ல வந்தால் நல்லாயிருக்கும். படம்லாம் படத்தோட சரிப்பா, ரியல் லைஃப்பில் நடக்கிறதுலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சரி, நிறைய இடத்துல ஜிபி ஓடலை, நீங்கள் வந்து ஒரு அஜித் சார் ஃபேன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். சார் ஃபேன்லாம் இல்லை, என் பேர் கூட விஜய் தான். என் ஃபேமிலி விஜய் ஃபேன் தான். எங்கள் அம்மா தீவிர ரசிக்க, அதனால தான் எனக்கு விஜய்னு வச்சாங்க. ஹிஸ்ட்ரியை சொல்லணும்லடா, என் பேரோட ஹிஸ்ட்ரி. சரி, படத்தோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது? தியேட்டரில் பார்க்கும்போது அது தனி ஒரு வைப் இல்லையா? அந்த வைப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓ அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட்டி கேமரா உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க, எப்படி இருக்குன்னு எடுங்க, அதை அப்படியே போடுங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது. பார்த்துருக்கேன், இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ஒரே பேப்பராக இருக்குது, அவ்வளோ செலிப்ரேஷன். அந்த தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தான், நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருப்போம். இருந்தாலும் தியேட்டரில் பார்க்கும்போது அது தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை? செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல். உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன் அப்படின்னா அது என்னவா இருந்தது? கடைசியில் அந்த விட்டுட்டு அவளை தானே ஷாலினின்னு கேட்பாங்களா, அந்த சீன் நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு. நிறைய இடத்துல ஜிபியூவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே வந்து சச்சின் தான் ஓடுது. அது எப்படி இருக்குது ஆஸ் அ விஜய் ஃபேனாக பார்க்கணும்? விஜய் தான் எல்லாமே. படம் ஃபஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்தோ அதே மாதிரி ஃபீலிங் நல்லா சூப்பராக இருந்தது. 20 வருஷம் கழிச்சு படம் வருது, அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த படம் தான், இருந்தாலும் தியேட்டரில் அது எப்படி இருக்குது? தேட்டரில் வைப் அதே மாதிரியே இன்னொரு ஃபீலிங் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் எந்திரிச்சு இப்போ கை தட்டி டான்ஸ் ஆடி நல்லா சூப்பராக இதுவாக கொண்டாடினாங்க, ஃபுல்லாக நல்லாயிருக்கு. ஜிபியூ வந்தது, அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து இப்போ எல்லா இடத்துலையுமே சச்சின் தான் போடுறாங்க. அது எப்படி இருக்குது? நிறைய பேர் வந்து ஜிபியோட வசூலை வந்து சச்சின் முடியெடுத்துரும்லாம் சொல்கிறாங்க, அது எப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த படத்துக்கு வந்து கொண்டாடுவாங்க ஜனங்க. விஜய் படத்துக்கு கொண்டாடுவாங்க, நல்லா தகுந்த மாதிரி கொண்டாடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாயிருக்கு படம். வைப்பை ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கிறாரு ஸ்க்ரீனில்.
நல்லா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு வருது, அதை தியேட்டரில் மறுபடியும் பார்த்த படத்தையே பார்க்கறதுக்கு எப்படி? நான் இப்போ தான் முத பார்க்குறேன். பார்த்ததெல்லாம் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் எப்படி? நல்லா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது, பார்த்த படம் தான். ஆனால் தியேட்டரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, அதை பார்க்கும்போது என்ன? தளபதி எல்லாரும் வரவே பாருங்க. இப்போ ஜிபி ஓடவே இல்லை, மொக்கையாக இருக்கு. 200 கோடி அடிச்சிருக்கா, அந்த படம் எப்படி மொக்கையாகும்? அது சும்மா அந்த ஃபேன் கதையே இல்லைங்க, சும்மா அஜித் வச்சு இது பண்ணிடுறோம். இந்த படம் பாருங்க, எல்லாம் கத்தின்னு ஜாலியாக இருக்கும். இப்போ படம் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் 200 கோடி அடிச்சிருக்கு. சச்சின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை கோடி அடிக்கும்? எத்தனை கோடி அடிக்குமா? இது ஒரு 50 கோடி அடிக்குங்க. ரிலீஸ் படம்லாம் இது, அதனால ஒரு 50 கோடி அடிக்கும். சரி, ஃபெஸ்டிவலாக எப்படி இருக்குது சச்சினை வந்து தியேட்டரில் பார்க்கறதுக்கு? ஏங்க எனக்கு தொண்டை வலிங்க, கத்தி கத்தி இது உயிரை போச்சுங்க. படத்தில் பிடிச்ச சீன் அப்படின்னா என்ன? என்ன சீனா? கிளைமேக்ஸ் சீனா சூப்பராக இருந்து. இப்போ இந்த சச்சின் படத்தை பார்த்த பிறகு அடுத்த இந்த விஜயோட படத்தை ரீரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, அது உங்களுக்கு நெக்ஸ்ட்? இங்க வாமா. இந்த லவ் படம் இருக்குல்ல, இது நல்லா இருந்தது. அது மாதிரி ஒரு லவ் படம் அது மாதிரி யோசிக்கிறோம். குஷி நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், நல்லா இருந்தது. 20 இயர்ஸாக பார்த்தது இல்லையா சச்சினை? சரி, ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபைட்டும் ஓகே, பட் மற்ற சீன்ஸ்லாம் டைலாக்ஸ்லாம் பக்கா வந்தது. டைலாக்ஸ்லாம் பக்கா வந்தது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அந்த படமும் அந்த டைமுக்கு எடுத்த படம் இந்த டைம் செட் ஆகுதா? டைலாக்ஸ் ப்ராப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. உண்மையில டைலாக்ஸ் மெச்சூராக இருந்தது. எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. அதான் அந்த பொண்ணை எவ்வளோ இழுத்துட்டே போச்சுல, லைக் லாஸ்ட் வரைக்கும் ஈகோ காட்டிகிட்டே இருந்தது. ஜாலியாக இருந்தது பார்க்குறது. ஒரு ஸ்டோரி ப்ராப்பராக இருந்தது. நிறைய இடத்துல ஜிபியூவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையுமே சச்சின் தான் ஓடுது. அதை பார்க்கும்போது என்ன தோணுது? ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா? ஜிபியூ ஃபன்னாக இருந்ததுங்க. இது வந்து ப்ராப்பர் ஸ்டோரி, ஒரு பிளாட்டோட நல்லா, அதான் ஒரு லவ்வை கரெக்டாக கொண்டு போனாங்க ப்ராப்பராக. அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லைங்க. அந்த மேட்டர் அது எவ்வளோ அடிச்சா நமக்கு என்ன, நமக்கு ஒரு பைசா தர மாட்டாங்க. படம் எல்லாம் தான் நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஜிபியும் ஆனால் சச்சினில் இருக்க ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருந்தால் நான் பசங்களோட வந்திருக்க மாட்டேன். பட் சச்சின் படம் 20 வருஷம் கழிச்சு தியேட்டரில் வந்திருக்கு, ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது படம்? மாசாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. ஃபேன் ஸ்ட்ரீட் இது ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. ஏற்கனவே பார்த்த படம் தானே, தியேட்டரில் அப்படி என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு ரிப்ளைனா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தளபதி படம் வேற என்ன வேணும், எத்தனை தடவை வந்தாலும் பார்க்கலாம். தலை அவ்வளோதான். இப்போ நிறைய இடத்துல ஜிபியூமே எடுத்துட்டாங்கல்ல, எல்லா இடத்துலையுமே சச்சின் தான் ஓடுதுன்றாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? இவங்களை கேளுங்க, அவங்க தான் தலை ஃபேன். தலை ஃபேனே கிடையாது, தளபதி ஃபேனே கிடையாது. பட் என்ஜாய்மெண்ட்காக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. அதனால் நிறைய இடத்துல ஜிபியூ எடுத்துட்டாங்களே, அது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக அதுக்கு மேலே அடிக்கும். 250. ஒன் மோர் டைம் சச்சின் ரீரிலீஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தளபதியை பார்க்கும்போது. ஸோ உள்ள தேட்டர் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக கான்சர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் அண்ணனை செலிப்ரேட் பண்ணுறதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ஆனால் உள்ளே கொஞ்சம் ரோஹினி தேட்டருக்கு மட்டும் ஒரு ரிக்வஸ்ட். ஓனர் வந்து கொஞ்சம் ஒன் மோர் கேட்டாங்க பசங்க எல்லாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஆனால் அவங்க போடவே இல்லை, அது மட்டும் ஒரு வருத்தம். பட் ஆனால் படம் சூப்பர், சமமாஸ். நிறைய பேர் வந்து இப்போது ஜிபியூவை எடுத்துட்டு நிறைய இடங்கள்ல சச்சினை தான் பார்க்க முடியுது. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஆஸ் அ விஜய் ஃபேனாக எப்படி இருக்குது? சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன். ஸோ என்ன இருந்தாலும் அஜித் சாரை வந்து நான் வந்து இது டாமினேட் பண்ண மாட்டேன். என்ன இருந்தாலும் தளபதி தான். ஸோ நம்பர் 1.